கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வசனம் எரேமியா 31:25 வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இப்போ மனுஷனுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் ஒன்று இந்த மனவேதனை. மனசில் அந்த ஆத்துமாங்கிறது மனசை குறிக்குது. அப்போ அந்த மனசில் மனசு உடஞ்சிருச்சு என் இருதயம் உடஞ்சிருச்சின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மனசு தான் ஆத்துமான்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம்னு 3 பங்கு இருக்குது. இதில் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த நிமிஷத்துலேயே ஆவி கர்த்தருக்கு சொந்தமாயிருது. அடுத்து நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது இந்த சரீரமும் இந்த ஆத்துமாவும் தான். இந்த ஆத்துமாங்கிறது மனசு. ஸோ ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், நமக்கு சென்டிமெண்ட்ஸ், நம்ம யோசிக்கிறது, நினைக்கிறது, ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாமே இந்த மனசில் தான் இருக்குது. இந்த மனசை தான் பிசாசு கெடுத்து நம்ம மனசை தொய்ந்து போகும்படிக்கும் செய்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறான், விடாய்த்து போகும்படிக்கு செய்கிறான். இந்த 2 அட்ஜெக்டிவ்ஸை பார்த்திங்கன்னா, இந்த 2 வார்த்தை விடாய்த்து போகிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் புரோக்கன், அதாவது ஆவி முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் ரொம்ப அன்பாக பாசமாக ஒருத்தங்க மேலே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா இவங்களுடைய மனசு எப்படின்னா அப்படியே உடஞ்சிரும். உடஞ்சி அந்த மனசில் அவங்க அவ்வளோ அந்த பாரத்தை உள்ளே கொண்டு போய் உள்ளே அடக்கி வச்சு அதை வெளியேற்ற தெரியாமல் அப்படியே அவங்களோட சரீரத்தில் அது காண்பிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீடமாக, சரீரமும் நல்லாயிருக்கும். எவ்வளோ வயசானாலும் சரீரம் அதை காட்டாது. அந்த எவ்வளோ தூரம் அவங்க வருத்தத்தில் இருக்காங்கன்னு காண்பிக்காது. ஆனால் வருத்தம், வேதனை, நொந்து போகிறது, இந்த மாதிரி கவலையினாலேயே அவங்க ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. மனம் உடஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க சீக்கிரத்தில் பாருங்களேன், வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப மூத்தவங்க மாதிரி, எல்டர் மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே எடுத்து எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்டவங்களை நான் சும்மா விட்டுற மாட்டேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, அவங்களுக்கு சம்பூர்ணமாகணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மைண்ட் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து, ஒரு கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், ஒரு டவுட் இல்லாமல், இந்த 3 காரியங்களையும் சாத்தான் ஒவ்வொருத்தங்க மனசுலையும் விதைக்கிற காரியங்களில் மனுஷங்க அப்படியே தடுமாறி போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாம் லாஸ்ட்டுங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன், உன்னை நான் சம்பூர்ணமடைய செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வாழ்க்கை மறுபடியும் நீ முந்தி இருந்த மாதிரியே நல்லா சியர்ஃபுல்லாக சந்தோஷமாக நீ இருக்கும்படிக்கு நான் செய்வேன். இப்போ இருக்கிற நிலைமையிலேயே நீ இருந்து மரித்து போவோன்னு நினைக்காத, நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தரிடத்தில் நம்ம போனால் தான் நமக்கு இளைப்பாறுதல், வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. இன்றைக்கி பாருங்கள், விடாய்த்து போய் இந்த மாதிரி நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஒரு 3 மணி நேரத்தை கழிச்சிட்டு வரலான்னு போகிறாங்க. பட் அந்த 3 ஹவர்ஸ் கழித்த பிறகு திருப்பி அதே ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும் பாருங்கள். அது சாத்தானோட வேலை. அது அவன் மைண்டை அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே, டார்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் சாத்தான். அதே போல் பாருங்கள், சில பேர் குடிக்கிறாங்க. குடித்தா நம்ம கொஞ்சம் நல்லா ஆகிடுவோம், நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, இதனால் ரொம்ப விடாய்த்து போயிட்டோம், நம்மளால் எதுவுமே சரியாக நமக்கு வர மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, அதனால் நம்ம குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிக்க அடிமையாகிறாங்க. அடிக்ஷன்ஸ், ட்ரக்ஸுக்கு போயிடுறாங்க, கொக்கெயின் அது இதுன்னு ஊசி போட்டுக்கிறாங்க பாருங்கள். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கம்முன்னு இருக்கும். அதனால அந்த ஒருத்துக்காக அவங்க அடிமையாகி அதுக்கப்புறம் அதை நிறுத்தவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி உள்ள காரியங்களில் நிறைய ஜனங்கள் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆத்துமா எப்படி ஆயிடுது, விடாய்த்து போயிடுது, இல்லைன்னா நொந்து போயிடுது. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதிர்த்து நீச்சலிட முடியல, நீச்சலிட்டு எதிர் நீச்சல் பண்ணி அவங்களால வாழ்ந்து காட்ட முடியல. ஸோ இது அவங்க தனிப்பட்ட விதத்தில் மனுஷனால் முடியாதது தான்.
ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் பாருங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம சரணடைஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் செய்வார். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் பிரச்சனைகளின் நிமித்தம் வெளியே போயிட்டாங்க, வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க பாருங்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த வேதனை. அதில் ஸ்பெஷலாக அந்த தாய் ரொம்ப வேதனையோடு என்கிட்ட சொன்னாங்க, என்னோட 2 பிள்ளைங்களும் அவ்வளோ நேசமாக பாசமாக வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எங்கே போயிருப்பாங்க, எது போயிருப்பாங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்படி அடிக்கடி நடக்கிறது எனக்கு மனசு ரொம்ப நொந்து விடாய்த்து வேதனையில் இருக்கிறேன், என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அவங்கள எப்படியாச்சும் ஆண்டவரை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அந்த பிள்ளைங்களோட உள்ளத்தில் பேசுங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் என்னென்னா, இந்த அளவுக்கு அம்மாவுக்கு இருக்கிற அந்த பாசம் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போச்சு இந்த காலகட்டத்தில். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் ப்ரேயர் பண்ணால் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்க மனசில் ஆண்டவர் பேசி 1 வாரம் கூட ஆகலை பாருங்கள், அந்த பிள்ளைங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அம்மா இனிமேல்ட்டு உங்களை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோன்னு. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சை தான் சம்பூர்ணமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. அதே மாதிரி அவர் உன் ஆத்துமாவை நிரப்புவேன்னு சொல்கிறாரு. அதாவது உனக்கு ஒரு ஹோல் இருக்க மாதிரி ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பட்சத்தில் நான் உன்னை நிரப்புவேங்கிறார். உன்னை ஆசீர்வதிச்சு நான் நிரப்புவேன். உன்னை இந்த கவலையோடு நான் விட்டுற மாட்டேன். இந்த கவலையெல்லாம் நீ சுகமாக தான் இருக்க போகிற. நீ இந்த கவலையிலே மூழ்கி போயிடுவோம், இப்படியே செத்து போயிடுவோம் அப்படிலாம் நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவராகி இயேசு கிட்ட இருக்கிற சமாதானம் இன்னைக்கு உலகத்தில் யாருக்கிட்டே இல்லை, யாருமே கொடுக்க முடியாது. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு சமாதான பிரபு, அவரால் தான் கொடுக்க முடியும். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய சமாதானம் உலகத்தில் கொடுக்குற சமாதானம் மாதிரி இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்களேன். இப்படியெல்லாம் யார் இருக்கா நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு? சமாதானம் என்ன ஒரு பேக்கெட்டில் போட்டால் கொடுக்குறாங்க, இல்லை சேல்ஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. கர்த்தரிடத்துல நம்ம முழு மனதோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு இன்னைக்கு இருதயம் நொறுங்கி போயிருக்கேன், என் பிள்ளைகளால், என் புருஷனால், என் மனைவியால். இப்படி என்னை எல்லாரும் திக்கட்டுறவங்களா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நொந்து போயிருக்கேன். என்னுடைய ஆத்துமாவில் ஒரு சுகம் இல்லை, என்னோட மனசு ஃபுல்லாக நான் ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டேன். எனக்கு நீங்கள் என் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்து அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு வந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் செய்வார். அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். இந்த மாதிரி அற்புதங்களால் நாங்கள் எக்கச்சக்கமாக பெற்றிருக்கிறோம்ல, அதனால நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறோம். ஹல்லேலூயா. இதில் எதுவுமே எடுத்துக்கட்டி சொல்லலை. நீங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரே பண்ணுவோம் பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மனசளவில் பெரிய ஒரு சுகத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு நல்லவருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் நம்ம எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்காகவும் அந்த சிலுவையில் சென்று ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த ரத்தம் அது சகல பாவத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை உள்ளது அவரோட ரத்தம். அன்றைக்கி ஒரு ஆட்டோட ரத்தமோ ஒரு கோழியோட ரத்தமோ மனுஷனோட பாவத்தை நீக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படி சுத்திகரிக்கப்பட்டவங்களாக தான் நாங்கள் இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாருடைய இருதயமும் நல்லா சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இவங்க தான் அவங்க தான் கிடையாது. யார் எங்ககிட்ட ஒரு காரியமாக சொல்லி ஜெபிக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடாய்த்த ஒரு நொந்து போன ஒரு இருதயத்தோட ஒரு மனசோடு இருக்கிறீங்கன்னா அப்படியே இருக்காதீங்க. எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அப்பா இருக்கக்கூடிய நிலைமை நொந்து போன நிலைமை தான், உடைஞ்சிருக்க நிலைமை ஆண்டவரே. அதை சீர்படுத்த முடியாது, அப்படி உடைஞ்சி நொறுங்கி தூள் தூளாக போயிடுச்சு. அப்படி இருக்க நிலைமையில் கர்த்தராகிய ஆண்டவர் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து குயவன் கையில் கிடைச்ச களிமண் போல் நாங்கள் இருந்தாலும் அதை வனைத்து திருத்தி மாற்றி ஒரு அழகான
பாத்திரமாக. உங்களால் தான்ப்பா முடியும், எங்களால் முடியவே முடியாது ராஜா. நொந்து போன நேரத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சீர்பொருந்த செஞ்சு சிறப்பாய் வைக்க உங்களால் தான் முடியும். இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி நொந்து போய் அழுது வேதனையோடு என்ன செய்வேன், நான் பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லி கூட எண்ணங்கள் வரும். சாத்தான் அப்படி உள்ள எண்ணங்களை கொண்டாடுவான். ஆனால் நாங்கள் அப்பா வெற்றி சிறக்கும்படி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்கள் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends and God bless you all.